பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரின் எழுப்புதல் சபையின் சார்பாக கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரின் எழுப்புதல் சபை சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்மஸ் நாளில் இருக்கிற உங்களை யாவரையும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன், புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். வேத புத்தகம் சொல்கிறது, லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உங்கள் துக்கங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள் மாற ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று எண்ணி அவரை நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்யம் நித்யம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, அவரே அவரே அவரே. என்றும் என்றும் அவரே, அவரே அவரே அவரே. என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தாரே தந்தாரே தந்தாரே. சந்தோஷம் வள்ளியே தந்தாரே, தந்தாரே தந்தாரே தந்தாரே. சந்தோஷம் வள்ளியே தந்தாரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவரும் அவரே, அவரே அவரே அவரே. என்றும் என்றும் அவரே, அவரே அவரே அவரே. என்றும் என்றும் அவரே. చలి రాత్రి ఎదురు చూసే తూరుపేమో చుక్క చూపే. గొల్లలేమో పరుగునొచ్చే, దూతలేమో పొగడవచ్చే. చలి రాత్రి ఎదురు చూసే తూరుపేమో చుక్క చూపే. గొల్లలేమో పరుగునొచ్చే, దూతలేమో పొగడవచ్చే. పుట్టాడు పుట్టాడు రో రా రాజు మెస్సయ్య పుట్టాడు రో, మన కోసం పుట్టాడు పుట్టాడు రో రా రాజు మెస్సయ్య పుట్టాడు రో, మన కోసం. పశుల పాకలో పరమాత్ముడు, చల్లని చూపులోడు సక్కనోడు. ఆకాశమంతా మనసున్నోడు, నీ వెట్టి వాడవైనా నెట్టివేయడు. పశుల పాకలో పరమాత్ముడు, చల్లని చూపులోడు సక్కనోడు. ఆకాశమంతా మనసున్నోడు, నీ వెట్టి వాడవైనా నెట్టివేయడు. సంబరాలు సంబరాలు రో, మన బ్రతుకుల్లో సంబరాలు రో. సంబరాలు సంబరాలు రో, మన బ్రతుకుల్లో సంబరాలు రో. చలి రాత్రి ఎదురు చూసే తూరుపేమో చుక్క చూపే. గొల్లలేమో పరుగునొచ్చే, దూతలేమో పొగడవచ్చే. పుట్టాడు పుట్టాడు రో రా రాజు మెస్సయ్య పుట్టాడు రో, మన కోసం పుట్టాడు పుట్టాడు రో రా రాజు మెస్సయ్య పుట్టాడు రో, మన కోసం.
బాధలెన్ని ఉన్నా చెంత చేరి చేరదీయువాడు ప్రేమ గల్లవాడు ఎవరు మరచినా నిన్ను మరువనన్న మన దేవుడు గొప్ప గొప్పవాడు సంబరాలు సంబరాలు రో మన బ్రతుకుల్లో సంబరాలు రో సంబరాలు సంబరాలు రో మన బ్రతుకుల్లో సంబరాలు రో చలి రాత్రి ఎదురు చూసే తూరుపేమ చుక్క చూపే కొల్లలేమో పరుగునొచ్చే దూతలేమో పొగడవచ్చే పుట్టాడు పుట్టాడు రో రా రాజు మెస్సయ్య పుట్టాడు రో మన కోసం పుట్టాడు పుట్టాడు రో రా రాజు మెస్సయ్య పుట్టాడు రో మన కోసం உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 316 சேனல் காண்கிற யாவருக்கும் ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இன்றைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எனது இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் செய்தியை காண்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நீங்கள் என்னோடு கூட தொடர்பிலே இருப்பதை நினைக்கும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கிறிஸ்மஸ் நல்ல நாளிலே உங்களோடு கூட நம்முடைய இயேசுவின் அன்பை சொல்ல, உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனமும் 11வது வசனத்தையும் நாம் வாசிக்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கோ, ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கோ, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ இந்த நாள் சந்தோஷமானது அல்ல. வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனத்திற்கும். ஹல்லேலூயா. நீங்கள் யாரானாலும், எந்த கோத்திரமானாலும், எந்த மதமானாலும் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இன்றைக்கு இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாவங்களை மீட்கும்படி, உன் சாபத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை நித்தியத்திலே சேர்க்கத்தக்கதாக இயேசு என்கிற ஆண்டவர் மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தான் கிறிஸ்தவர்களும் எல்லா உலகத்தில் இருக்கிற ஜாதி ஜனங்களும் இந்த கிறிஸ்மஸை ரொம்ப ஹாப்பியா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாடல்கள், ஆராதனைகள், ஜெப சத்தங்கள், ஒரே மகிழ்ச்சிகரமான காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு துணி வழங்குதல், அநேகருக்கு ஆகாரம் கொடுத்தல், பலவிதமான நலத்திட்டங்கள் செய்தல். காரணம், இந்த உலகத்தின் ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனங்களை வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் எருசலேமிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெத்லகேமிலே இவர் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிறப்பு அதிசயம். ஹல்லேலூயா. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆக தெய்வத்தினுடைய மகத்துவத்தை சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் ஏசாயாவிலே நீங்கள் வாசித்தால் 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு. இந்த ஒரு வசனத்துல அவருடைய எல்லா மகத்துவங்களும் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாரானாலும் சரி, இயேசுடைய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்பேற்பட்டவர், அவருடைய மகிமை எப்பேற்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். முதல்ல அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த தெய்வம் அவர் அதிசயமானவர். ஆகையினால் தான் அவர் பிறப்பு அதிசயமானதாயிருந்தது. அவர் பிறந்தபோது வானத்திலே ஒரு நட்சத்திரம் உண்டானது. அவரை காண்பதற்காக, அவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக, அவரை புகழ்ந்து பாடுவதற்காக ஆமா நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது. ஞானிகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அது அதிசயமா இருந்தது. ஒரு நட்சத்திரம் ஆமா இயேசுடைய பிறப்பை வழிகாட்ட அவங்களுக்கு முன்னால ஆமா இயற்கையால் படைக்கப்பட்ட, தெய்வத்தால் படைக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் இந்த ஞானிகளுக்கு வழிகாட்டினதாக வேதம் சொல்லுகிறது. அதனால எல்லா சர்ச்சஸ்லயும் ஆமா எல்லா வீடுகளிலும் ஸ்டார் போட்டிருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு ஸ்டார் இருக்கிறார் என்றால் அவர்தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற மகிமையான ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறவர். அவர் எப்படிப்பட்டவராம்? அதிசயமான ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க மனோவாவை குறித்து வேதத்தில் நீங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தின் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது, இந்த வருஷம் 25வது வருஷம் ஜனவரி மாதத்தை ஆரம்பித்தோம். இந்த டிசம்பர் இன்றைக்கு 25ஆம் தேதிக்குள்ள கால் வச்சிருக்கிறோம். ஆமா, இனி ஒரு வாரம் தான் ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிறைவேற்றினது, ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு செய்த நன்மைகள், இந்த ஆண்டிலே தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன நன்மைகள் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடு இல்லாம இந்த ஆண்டை துவங்கி இருப்பீங்க, நல்ல வீட்டை கட்ட கர்த்தர் உங்களுக்கு உதவி தந்தார் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே புது நன்மைகள் கிடைக்க, புது வாகனங்கள் வாங்க, புது பிசினஸ் தொடங்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தந்தாரே. மனவர்களான், நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது, ஒருவேளை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கலாம். புது வருஷம் அடுத்த வியாழக்கிழமை 1ஆம் தேதி ஒரு புது வருஷத்துக்குள்ள 26வது வருஷத்துக்குள்ள போறீங்க. நான் சொல்லுகிறேன், இதுவரையில் நிறைவேறாத எத்தனையோ நன்மைகளை புதிய வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஏன் தெரியுமா? அவர் அதிசயமானவர். ஆகையால் தான் மனோவா கேட்கிறான். கீழ்வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? நீ கேட்பது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றார். அதிசயத்திற்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு விடுதலைக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுகிறேன். திருமணமாகி குழந்தை இல்லையே என்று கவலைப்படாத. அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்ல கையிலே ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பாய். அவர் சொன்ன எல்லா நன்மைகள்,
அவர் சொன்ன எல்லா அற்புதங்கள் 26வது ஆண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாமம் அதிசயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில நன்மை நடக்காதா? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகாதா? என் தரித்திரம் மாறாதா? எனக்கு ஒரு நல்ல நன்மைகளை கர்த்தர் தரமாட்டாரா? தோத்திரம். திருமணமாகாத என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்காதா? எதெல்லாம் கிடைக்காதா, நடக்காதா, ஆகாதா என்று எதிர்பார்க்கிறீர்களோ, இந்த அதிசயமானவர் 26வது வருஷத்துல நீங்கள் நினைக்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அற்புதத்தை உங்கள் கண்கள் காணுமே. மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் அநேக ஆண்டுகளா குழந்தை இல்லை. கத்த தரிசனமானாரு. ஆமா, அடுத்த வருஷம் உங்க கையிலே ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னபோது, ஆமா, அவன் கேட்கிறான், நீங்க சொன்னது நிறைவேறும்போது உங்களை எப்படி நாங்க தொழுது கொள்ளணும், உங்களை எப்படி நான் அழைக்கணும்னு கேட்கும்போது கத்த சொன்னாரு, அப்ப என் பேர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஏசாயா 9:6 வாசித்தோம், அவர் நாமம் உங்களுக்கு தெரியுமா? அவர் அதிசயமானவர். ஒண்ணுமே இல்லைங்க, சாதாரண தண்ணீருங்க. அந்த தண்ணீரை அவர் அதிசயமாய் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது எல்லாருக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. செத்து போய் 4 நாள் ஆயிருச்சுங்க லாசர் என்கிற மனிதன். கர்த்தருக்கு தோத்திரம். ஆனா 4வது நாள் கர்த்தர் சொல்றாரு, அந்த கல்லை புரட்டி போடுங்க. கூட இருக்கிறவங்களா சொன்னாங்க, புரட்டி போட்டா உள்ள இருக்கிற பொணம் நாருமே. ஆண்டவர் சொன்னார், விசுவாசமாயிரு, ஆமா, தேவனுடைய மகிமையை காண்பாய். நடக்காதுன்னு ஆமா ஒன்றும் இல்லைங்க, கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆபிரகாமுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு 90 வயது. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு, தேவனுடைய தூதர்கள் சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, அடுத்த வருஷம் உன் மனைவியினுடைய கையில் ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னபோது அவள் நகைத்தாள். அவன் கேட்குறாங்க, இல்லை இல்லை இல்லை, இது சிரிக்கிற விஷயம் இல்லை, நிச்சயமாய் அடுத்த வருஷம் கையில் ஒரு குழந்தை இருக்கும். இது என்னமாகுமோ, இது நடக்குமோ? அப்பதான் அந்த பைபிள் வசனம் வாசிக்கிறோம், தேவனால் கூடாதது, தேவனால் கூடாத, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த சத்தியத்தை கேட்கிற நீ யாரானாலும் சரி, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தரால ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. எல்லா அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஆகினால் தான் மனோவை பார்த்து சொன்னாரு, என் பேரு அதிசயமானவர்ப்பா. அல்லேலூயா. 2வதாக அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பேரா? ஆமா, ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை ரொம்ப முக்கியங்க. கவுன்சிலிங். கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்களா? வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆலோசனை அற்று தரிகட்டு அலைகிறீங்களா? ஆமா, எல்லா மனிதர்களுக்கும் ஆலோசனை அவசியம். ஆலோசனை இல்லாத இடத்துல, ஆமா, தரிசனம் இல்லாத இடத்துல, ஆமா, ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆலோசனை என்பது அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆலோசனை. வாலிபனே, வாலிப தங்கச்சியே, குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எங்களை கைட் பண்ண, எங்களுக்கு நல்ல வார்த்தையை சொல்ல, எங்களுக்கு ஆலோசனையை சொல்ல ஆள் இல்லைன்னு யோசிக்கிறியா? சங்கீதம் 32:8 ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கிறது, வாசியுங்கள். நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து, என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், ஆலோசனை சொல்லுவேன். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர். எப்படி சொல்றாரா? உன்மேல் கண் வைத்து. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. பிள்ளை ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமா, 2 சாமுவேல்ல 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, தாவீது நான் எங்க போகணும், எங்க குடியிருக்கணும்,
என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிறான். நான் அந்த பட்டணத்திற்கு போகலாமா ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, போ மகனே. தேவ பிள்ளையே, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறியா? ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளு. நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன் ஆண்டவரே. செய்யட்டுமா சுவாமி? எனக்கு நல்ல வாழ்க்கை துணை வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஆமா, நீங்க ஆலோசனை சொல்லுங்க. என் வாழ்க்கை எப்படி, எதிர்காலம் எப்படி இருக்கும், கொஞ்சம் எனக்கு கைட் பண்ணுங்க. ஊழியக்காரனே, ஆலோசனை மிகவும் அவசியம். தன் இஷ்டமாய் ஒரு முடிவெடுப்பது அல்ல, தேவனோடு இணைந்து திட்டமிடுகிற ஒரு ஊழியக்காரனாக, தேவனோடு இணைந்து திட்டமிடுகிற தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறுவோமானால், ஆமா, அவர் நம்மளை சூப்பரா கைட் பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தின் கீழ் வாசித்து பாருங்கள். சத்துருக்கள் தேவனுடைய, அதாவது தாவீதுனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும், உடைமைகளையும், ஆடு மாடுகளையும், தாவீதின் மனைவிமார்களையும் சிறைபிடித்துக் கொண்டு போனார்கள். எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவன் நேர எல்லாரும் பதறினாங்க, எல்லாரும் கல்லெடுத்து தாவீதின் மேல அடிக்க துணிஞ்சாங்க. என்னென்னமோ அங்க நடந்துச்சு. அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு, சத்துரு எந்த வழியா போனா அவனை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்திலே போய் கேட்டான். இன்னைக்கு நீ ஆலோசனை தாவீதை போல கேட்கிறவனாய் இருக்கிறாயா? வியாபாரத்தில் ஏன் நஷ்டம் வந்தது? கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை? ஏன் பிள்ளைங்க சொல் பச்சு கேட்கல? ஏன் திருமண தடை? ஏன் வீடு கட்ட முடியல? ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உன்னால வளர்ந்து பெருக முடியல? என்ன? ஆண்டவரிடத்துல கேள். அழகாக அவர் உன்னை கைட் பண்ணுவார். அவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார். உன்மேல் கண் வைத்து அவர் உனக்கு ஆலோசனை சொல்ல வல்லவர். அடுத்து 3வது, அவருக்கு ஒரு மகிமையான பேர் இருக்கிறது. எப்படிப்பட்டவராம்? வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள்பா. தேவஜனமே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனமா, பூமி அவருக்கு பாதபடின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்பேற்பட்டவர்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அவரால் செய்ய முடியும். உன் மலட்டு கற்பத்தை அவரால் திறக்க முடியும். டாக்டர்கள் முடியாதுன்னு சொன்ன உன் வியாதியை சுகமாக்க அவராலே முடியும். ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். செங்கடலுக்கு முன்னால் நின்றுட்டார் மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாலே பார்வோனின் சேனை, ஈட்டி, ரதம் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வந்தாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார், பயப்படாதப்பா, ஆமா, உன் செங்கோலை மாத்திரம் நீட்டு. என்ன நடக்குது பாரு. செங்கோலை நீட்டுனாங்க. சர்வ வல்லமையுள்ள கடவுள் கடலையே பிளந்துட்டாரு. கடல் வெட்டாந்தரை போல் காட்சி அளித்தது. அந்த கடல் நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள் பாடிக்கொண்டு போனார்கள். பின்பாக வந்த எகிப்தின் சேனையும் இராணுவத்தையும் அதே கடல் மூடி அவர்களை அழித்தது. ஒரு கடல் தாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. இஸ்ரவேலர்களின் சத்துருக்களை அந்த கடல் அழித்து போட்டது. காரணம், இஸ்ரவேலின் தெய்வம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரை விட்டுறாத. அவருடைய நாமம் பெரியது. புது வருஷம்
உங்களுக்கு ஒரு பெரிய மகத்துவத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். நேரமில்லை, அடுத்த சப்ஜெக்டுக்கு போகணும்னு விரும்புகிறேன். அடுத்தது அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது. அவர் எப்பேற்பட்டவர்? நித்திய பிதா. சுருக்கமாக சொல்லணும்னு விரும்புகிறேன். இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாரு. 2000 வருஷம் ஆயிடுச்சு, 2025 வருஷம் ஆயிடுச்சு அவர் பிறந்து. அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். எந்த இயேசுவை நிறைய பேர் குழந்தை இயேசு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 2025 வருஷத்துக்கு முன்னாலதான் பிறந்தாரு அப்படி நினைக்கிறாங்க. அவர் ஏன் மனுஷனாய் அவதரித்தார்? அவதாரத்தில் வந்தார். மனுஷ அவதாரத்தில். அது பிறப்பு இல்லை. உன் பாவங்களுக்காக சிலுவையிலே பலி பொருளாக அவர் வந்தார். மனிதனை மீட்கும் பொருளாக வந்தார். தன்னுடைய பிதாவோடு ஜனங்கள் இணையக்கூடாதபடி பாவம் அவர்களை தடுத்து நிறுத்தினது. அந்த பாவத்தை வெல்லும்படி அவர் வந்தார். அவர் அவதாரம் எடுத்தாரே தவிர அவர் பிறந்தவர் அல்ல, அவதார புருஷனாக. ஏன்னா அவருக்கு பிறப்பொன்றும் இல்லை, இறப்பொன்றும் இல்லை, ஆதியும் அந்தமுமானவர். நீங்கள் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் மலைகளை படைக்கையில், சமுத்திரத்தை எல்லையிடுகையில் செல்ல பிள்ளையாய் பிதாவின் அருகே இருந்தார். ஆதி முதலாய் இருந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால அநேகர் நினைச்சுக்கிறாங்க இயேசு பகவான் பிறந்திருக்கிறார். எத்தனையோ பகவான்கள் பிறந்தார்கள். யார் யாரெல்லாம் கடவுளாக இன்றைக்கு மனிதர்கள் கண்மூடித்தனமாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல எத்தனையோ கடவுள்களை அவர் பிறந்தார், இவர் பிறந்தார், அதே போல இயேசுவும் பிறந்தார் என்று அநேகர் நினைக்கிறீர்கள். இல்லை இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். அவர் மரியின் வயிற்றில் குழந்தையாக அவதரித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பிறந்தார்? பிதாவின் சித்தம் நிறைவேற்ற அவர் பிறந்தார். மனுஷனாய் பிறந்தார். அல்லேலூயா. சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நித்திய பிதா என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக சமாதான பிரபு என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான்ல நீங்கள் வாசித்து பாருங்கள். 16:20 வாசியுங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ, வாசிங்க அந்த வேர்ட், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கங்களை அவர் மாற்ற அவர் சமாதான பிரபுவாய் வெளிப்படுவார். உன் கவலைகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் கண்ணீர்கள் மாறும், உன் துக்கங்கள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும், உன் வறுமைகள் மாறும், உன் இல்லாமைகள் மாறும். இன்றைக்கு தேவன் உன்னுடைய எல்லா தீய கிரிகளை மாற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அவர் உனக்கு தர வல்லவராயிருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். அநேக நாட்களாய் கணவன் மனைவி பிரிந்து சமாதானமற்று இருக்கிறீர்களா? ஒரே குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, ஒரு முகத்தை பார்க்கறது இல்லை, சமாதானமற்று வாழ்வதா சாவதா என்ற நிலையிலே இருக்கிறீங்களா? உன் பாவங்களுக்காக சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க மானிடனாய் இந்த உலகத்தில் அவதரித்த இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், சமாதானற்று இருக்கிற குடும்பங்களுக்கு இன்றைக்கு அவர் உங்களுக்கு சமாதானத்தை அருள் செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளில் உம்முடைய மகத்துவமான நாமங்களை தியானிக்க கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருள் தந்து ஆசீர்வதியும். புதிய வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு மகா பெரிய கேடகமாய் இருந்தது போல தம்முடைய ஜனத்திற்கு மகா பெரிய கேடகமாய் இருப்பீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அன்பான விசுவாச மக்களே, உலக இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக் கொள்கிறேன். ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் திருச்சபையின் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து புது வருட ஆராதனை சரியாக 31ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து காலையில் அதிகாலையில் நாங்கள் அதை நிறைவு செய்வோம். நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.